ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் இடைச்சொற்களை, அதாவது பெயர் சொல்லுக்கு ஜர் செய்யக்கூடிய 19 இடைச்சொற்கள் பாடத்தை பாவுடைய சட்டத்தை பார்த்து விட்டோம், லாமுடைய சட்டத்தை பார்த்து விட்டோம், மின் என்ற அந்த எழுத்தை பற்றி பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இந்த மின் என்கிற அந்த சொல்லு அதிலிருந்து இதிலிருந்து என்ற அர்த்தத்திற்காக பயன்படுத்தப்படும் என்று பார்த்தோம். அதுக்கு ஒரு உதாரணமும் பார்த்தோம். சிர்த்து மினல் பசரத்தி, பசராவில் இருந்து கூஃபாவுக்கு போனேன் என்று என்ன செய்வாங்க, அரபுல இந்த உதாரணத்துக்கு நகுவில் காட்டுவாங்க. இந்த மின் என்பதில் இந்த உதாரணத்தில் இருந்து இன்னொரு இதையும் சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த மின் என்கிற சொல்லுக்கு 2 வடிவம் அதுக்கு இருக்கிறது. இந்த பீன்னு சொல்கிறோம்ல, அந்த பீக்கு ஒரு வடிவம்தான். லீன்னு சொன்னோம்ல, அதுக்கு ஒரு வடிவம்தான். மின் என்ற அந்த சொல்லுக்கு பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் மின் என்று வரும், சில இடங்களில் மீன அந்த இன்னு ஃபத்தஹா மாறிக்கிறோம். மின் என்று வர்ற சொல்லு என்ன செய்யும், மின என்று மாறிடும். மினண்டு எப்போ மாறும் என்று கேட்டால், இந்த மின் இந்த இன் இருக்குல்ல, இன்னில் சுக்கூன் இருக்குது, அடுத்து வரக்கூடிய எழுத்துக்கும் ஒரு சுக்கூன் இருக்குன்னு வைங்க. மின்னுக்கு சுக்கூன் இருக்கிறது, மின்கிற இடத்துக்கு அடுத்து பிந்தி வரக்கூடிய சொல்ல ஒரு சுக்கூன் வருது. அப்போ 2 சுக்கூன் வரக்கூடிய ஒரு நிலை வரும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த மின் என்பதை மின அப்படின்னு மாற்றிடுவாங்க. அப்படி வரும்போது 2 சுக்கூன் தவிர்க்கப்பட்டு போயிடும். அதுதான் இப்போ இந்த காட்டுற உதாரணம். இந்த பசரா உதாரணம் காட்டுறோம்ல, மினல் பசரத்தின் இங்கே இருக்குது, மின் பசரத்தின் இல்லை பாருங்கள். சிறுத்து நான் பயணித்தேன், மினல் பசரத்தி, மினன்னு வருது. நம்ம படிச்சிருக்கிறது மின் பாடம் படிச்சுட்டு இருக்கிறோம், ஆனால் இங்கே இருக்கிறது என்னவா இருக்குது, மினன்னு இருக்குது. இது வேறு சொல்லணும்னு நினச்சிடக்கூடாது, மின்னு தான் மின. ஏன் மினண்டு வந்திருக்குது என்று கேட்டால், அந்த மின் என்பதற்கு அடுத்து அல் பசரான் வருது. அல் பசராவில் அந்த லாமுக்கு சுக்குன் இருக்குது, இந்த அலிஃபு போயிடும். இந்த அலிஃபு போயிடும் பொழுது இல்லு தான் ஆரம்பிக்குது, இல் பசரான் வருது. அந்த லாமுக்கு சுக்கூன் இருக்கிறதுனால எங்கெல்லாம் அல் சேர்கிறதோ, எங்கெல்லாம் எந்த பெயர் சொல்லை எல்லாம் அல் என்ற வார்த்தை ஒட்டி கொண்டிருக்கிறதோ அதனோடு கொண்டு போய் மின் என்பதை சேர்த்தீர்கள் என்று சொன்னால், அதை மின் என்று சொல்லாமல் மின என்று தான் சொல்லணும். அர்த்தம் ஒன்று தான். அதே மாதிரி அது ஜர்ரு செய்கிற அந்த செயல்பாடும் ஒன்று தான், வடிவம் 2. அதனால தான் என்ன செய்யுது, இந்த அல் பசரா என்பதில் அல்ல எடுத்துட்டின்னு வைங்க, மின் பசரத்தை மின் பசரான்னு வந்துடும். வணங்குதா? அந்த மின்கிறது பசராவில் சேர்ந்துச்சின்னு சொன்னால் மின் பசரத்தின்னு வந்துடும். அல் பசராய் வர்ற சேர்ந்ததுனால என்னவாகுதுன்னு கேட்டால் மின்னல் பசரத்தி என்று வருகிறது. இப்போ உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு தெரிந்த சில கீழே உள்ள சூறாக்கள்லேருந்து உங்களுக்கு சொல்லலாம். அப்போ குல் அவுது ரப்பின் நாஸ் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் என்ன வருது, மின் ஷர்ரி, மின் ஷர்ரி வருதா, மின் ஷர்ரி, மின் என்றே வருகிறது. அதுலேயே கடைசியாக என்ன வரும்னு கேட்டால் மினல் ஜின்னத்தின்னு வரும். மின் ஷர்ரியில் நூனுக்கு சுக்குன் இருக்கிறது, மினல் ஜின்னத்தில் நான் மினாண்டு வந்துருச்சு. எதனால் அப்படி வருதுன்னு கேட்டால் அதே சொல்லு தான் இது. மின் ஷர்ரி என்பதில் இருக்கிற அந்த மின் என்பதும் மினல் ஜின்னத்து என்பதில் இருக்கிற மின் என்பதும் ஒரே சொல்லுடைய இருவடிவந்தான். அந்த அல் ஜின்னத்தில் அந்த அல் லாம் வந்திருக்குல்ல, லாம் வந்திருக்கிறதுனால, லாமுக்கு சுக்கூன் இருக்கிறதுனால இந்த நூனுக்கும் சுக்கூனு லாமுக்கும் சுக்கூனும் என்று வர்றதுனால என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மின் என்பதை மின என்று என்ன செய்வாங்க, வாசிப்பார்கள். அது மாதிரி உள்ள உதாரணத்தை, சில உதாரணங்களை அர்த்தத்தை பார்க்காம இந்த மின்னு மினை மட்டும் பார்த்துட்டு திருப்பி ஒருக்கா நம்ம வருவோம். இந்த பாருங்கள், மின் நுத்துஃபத்தின், இதில் என்ன இருக்குது, மின் நுத்துஃபத்தின்ல மின் என்றே வந்திருக்குதா, மாற்றம் இல்லாமல் வருது. மின் ஷர்ரி மாற்றம் இல்லாமல் வருது. இதில் மின் ஷர்ரி மாஹலக் மாற்றம் இல்லாமல் வருது. மின் ஹவுஃபின் மாற்றம் வரல. மின் ஜூஇன் மின் என்றே வருது. மின் ஆலி ஃபிரௌன, இங்கே பாருங்கள் மினத் தராஹிமி, மின் அத் தராஹிமி. அப்போ மின் என்ற வார்த்தை இங்கே எப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் மின என்று வந்துவிட்டது. காரணம் என்ன, அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த பெயர் சொல்லு அலிஃபுலாமை கொண்டு ஆரம்பிக்கிறது.
அல்ங்கிற சொல்லை கொண்டு ஆரம்பிக்கிறது. அல் என்ற சொல்ல ஆரம்பித்தோம்னா அந்த அலிஃபை நம்ம வாசிக்க மாட்டோம். அப்போ லாமுக்கு சுக்குன் இருக்கும். அந்த லாமுக்கு சுக்குன் இருக்கிறதுனால மினல் தராஹிமி தான் சத்து பண்ணி மினத் தராஹிம்னு சொல்கிறோம். அப்போ மின் அத் தராஹிமி என்பதைத்தான் எப்படி நம்ம சொல்கிறோம்? மினத் தராஹிமி. இது வரைக்கும் நம்ம பார்த்த உதாரணத்தில் மின் வந்துச்சா, இங்கனக்குள்ளே என்ன வருதுன்னா மினன்னு வந்து விட்டது. அதே மாதிரி மினல் காஃபிரீன் கான மினல் காஃபிரீன், கான அவன் ஆகிவிட்டான், மினல் காஃபிரின், மின் ப்ளஸ் அல் காஃபிரின் தான். மின் ப்ளஸ் அல் காஃபிரின் என்பதை நம்ம எப்படி சொல்கிறோம்? மின் என்று நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம், மின என்று சொல்லுகிறோம். எதனால்? இந்த மின் என்பதற்கு அல் பின்னாடி அல் வந்ததுனால அதுக்கும் சுக்கூனு இதுக்கும் சுக்கூனுங்கிற காரணத்தினால மினல் காஃபிரீன். அதே மாதிரி மினன் நாசி, மினன் நாசின்னு வருதில்ல, இதுவும் மின்னு தான். இது மினங்கிறது சொல்லு கிடையாது, இதுவும் மின் தான். மின் என்பதில் அன்னாஸுங்கிறதுல வந்து அந்த அலிஃபுலாம் வர்ற காரணத்தினால அதில் ஒரு சுக்கூன் இருக்கிறதுனால என்ன செஞ்சிருது, இந்த மின் என்பதை மினன்னு சேர்த்தா தான் ஒட்டும். அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா மினன் நாசி மினல் காஃபிரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. மின் அகலி, மின் அகலியில் பாருங்கள் மின் என்றே வந்திருக்குது. அதாவது சில இடங்களில் மின வருது, சில இடங்களில் மின் வருது. உங்களுக்கு காரணம் உங்களுக்கு புரிகிறது. அதே மாதிரி மின் அகலியில் வந்து மாறலை, மின் ஐனின் மாறலை, மின் மக்காமி மாறலை, மின் சமரத்தின் மாறலை, மின்னுண்டே வந்திருக்குது. அதே மாதிரி மினல் அவுசானி மினன்னு வந்துருச்சு. இப்போ மின் அல் அவுசானின்னு வராமல் மினல் அவுசானி, ஏன்? அங்கே அலிஃப்லாம் வந்ததுனால அதுலேயும் சுக்கூன் இதுலேயும் சுக்கூனு, அதனால் மினல் அவுசானி மினன்னு வந்து விட்டது. அதே மாதிரி வந்து மினல் ஃபஜ்ரி, மின் ப்ளஸ் அல் ஃபஜ்ரி, மினல் ஃபஜ்ரி, மின் வரல பார்த்தீங்களா, மினன்னு வந்திருக்கு, மினல் ஃபஜ்ரி. அப்போ மின் பக்லிஹா மின் என்று வந்திருக்கு, மாறலை. இதே மாதிரி வந்து மின் கபலிக்க மாறலை, மின் பாதி மின் என்ற வந்திருக்குது. அதே மாதிரி மின் தகத்திஹா மின் என்ற வந்திருக்குது. மின் தூணி மின் மாறலை. அதே மாதிரி மின் வலியின் மாறலை, மின் வலியின் அதே மாதிரி வார்த்தை தான். மின் இலாஹின் மின் என்ற வந்திருக்குது. அதே மாதிரி மின் அஹதின் மின் மாறலை. அதே மாதிரி வந்து இதில் மின் அஹதின், இதில் மின் அஹதின், இதில் மின் அஹதின். அப்போ இவ்வளோ போதும் உங்களுக்கு. எதுக்கெல்லாம் போடுறோம்னு கேட்டால், இந்த மின் என்கிற வார்த்தைக்கு வந்து 2 வடிவம் இருக்கிறது. சில இடங்களில் மின் என்று படிக்க வேண்டும், சில இடங்களில் மீன என்று படிக்கணும். அப்போ அந்த மின்னுடைய அர்த்தத்தை இப்போ வருவோம் திருப்பி. இந்த மின் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வரும்னு கேட்டால், ஒரு இடத்திலிருந்து ஒரு செயலை நம்ம ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அது ஒரு இடமா இருக்கலாம், ஒரு காலமாக இருக்கலாம். வெள்ளிக்கிழமையிலிருந்து வந்து திங்கக்கிழமை வரைக்கும் நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. வெள்ளிக்கிழமையில் இருந்துங்கிறீங்கல்ல, அங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க. அது ஆரம்பித்தல் என்பது இடமாக தான் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இடமாக இருக்கலாம், ஊராக இருக்கலாம், காலமாக இருக்கலாம், எது வேண்டாம் இருக்கலாம், மாடியாக இருக்கலாம். மாடியிலிருந்து கீழே இறங்கினேன், கீழே இருந்து மாடிக்கு ஏறினேன், அப்படி எதை வேணா இருக்கலாம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் எது மின் என்பது. என்னது? எந்த இடத்துல ஒரு செயலை ஒரு காரியத்தை செய்வதாக நீங்கள் சொல்ல போகிறீங்களோ அந்த இடத்துல மின்ன போட்டிங்கன்னு சொன்னால் அந்த காரியம் அங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். வணங்குதா? கரஜுத்து வெளியேறினேன் மினல் மஸ்ஜிதுனா வெளியேறுதல் என்பது எங்கே ஸ்டார்ட் ஆகுது? மஸ்ஜிதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுறது. இது வருது. அப்போ என்ன வருது? இந்த மின் என்பதற்கு ஒரு இடத்திலிருந்து நம்ம ஒன்றை ஆரம்பிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய, நீங்களே என்ன வார்த்தையை வேணாலும் என்ன செய்யலாம், போட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். அங்கேருந்து இங்கே போனேன், இங்கே இருந்து அங்கே போனேன். மினல் மதீனத்தி ஹரஜுத்து மினல் மதீனத்தி, மதீனாவிலிருந்து நான் வெளியேறினேன் அப்படின்னு சொல்கிறீங்க. மதீனாவிலேருந்து வெளியேறுதல் என்பது மதீனாவிலேருந்து ஆரம்பிக்குது. எங்கே வரைக்கும் ஆகுதுங்கிறது அடுத்து 2வது வேறு வார்த்தையை போட்டு சொல்லணும். அப்போ இந்த ஒரு மின் என்பதனுடைய அர்த்தத்தில் பல அர்த்தம் இருக்கிறது. இதில் வந்து ஏறக்குறைய பி மாதிரி கொஞ்சம் கூடுதலான அர்த்தம் வருது. பியோட கொஞ்சம் கம்மி தான். அந்த லாமு மாதிரி இல்லை, கொஞ்சம் அதிக பயன்பாடு இதுக்கு இருக்கிறது. அந்த ஒரு அர்த்தம் மின் என்பதுக்கு வந்துருச்சா? அதே மாதிரி ஒரு செயலை வந்து விட்டு விலக போகிறோம். விலகுதல்ங்கிற கருத்து எதுலாம் இருக்குதோ
விலகுதல், நீங்குதல், புறக்கணித்தல், இந்த கருத்துப்பட சொற்கள் இருக்கும்ல. ஒரு சில சொற்களுடைய அந்த கருத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது விலகிறதை சொல்லுகிறது, நீங்குவதை சொல்லுகிறது, புறக்கணிக்கிறதை சொல்லுகிறது. அப்படிங்கிற மாதிரி சொற்களில் வந்து மின் வந்துச்சின்னு சொன்னால் அப்போ என்ன செய்வோன்னு கேட்டால் அதை விட்டும் இதை விட்டும் அதை விட்டும் அதை விட்டுறதுன்னு அர்த்தம். இதை உதாரணமாக மண் ரகிபன்னா புறக்கணித்தான், மின் சுன்னத்தி என் சுண்ணத்தை விட்டும் எவன் புறக்கணிக்கிறானோ. மின்னுக்கு என்ன அர்த்தம்? புறக்கணித்தல்னு வர்ற வார்த்தையை சேர்த்ததுனால சுண்ணத்தில் இருந்துன்ற அர்த்தம் அங்கே மேட்ச் ஆகாது. அப்போ ஒரு காரியத்தை நம்ம புறக்கணிக்கிறோம், ஒதுங்குறோம், வேணான்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்கிற ஒரு கருத்துள்ள வினைச்சொற்களாக இருந்து அதுக்கு பிறகு மின் சேர்த்திங்கன்னு சொன்னால் என்ன வரும்? அதை விட்டு விலகிறது, அந்த மாதிரி என்ன செய்யும் வரும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்கள்னு சொன்னால் நம்ம வந்து அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறோம், அவுது பில்லாஹிங்கிறோம். எதை விட்டும் பாதுகாப்பு தேடுறோம்? அவுது பில்லாஹ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். மின ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு அவனை விட்டு விலகி போக போகிறோம். அப்போ அவுது பில்லாஹி அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேங்கிறதுக்கு அந்த பியுடைய அர்த்தம் அல்லாவிடம்னு வந்துடுது. சரி, அல்லாவிடத்தில் என்ன பாதுகாப்பு தேடுறீங்க? மின ஷைத்தானை விட்டும். ஷைத்தானில் இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை, ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன், அவன்கிட்ட எனக்கு வரக்கூடாது, அவனை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த விட்டும் என்கிற ஒரு அர்த்தம் எதில் இருக்கிறது? மின்னுக்கு இருக்கிறது. அதனால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்கிறோம். அதே மாதிரி குல் அவுது ரப்பின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் என்று சொல்லிவிட்டு மின் ஷர்ரில் வசுவாஸ் என்றால் தீய எண்ணங்களை போடக்கூடியவன், ஷர்ண்டா தீங்கு. மின் ஷர்ரில் வசுவாஸ் என்றால் தீய எண்ணங்களை போடக்கூடியவனுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ அந்த மின்னுக்கு என்ன அர்த்தம்? அதிலிருந்து இதிலிருந்துங்கிற அர்த்தம் கிடையாது. மின்சரில் வசுவாஸ் என்றால் வசுவாசு தீய எண்ணங்களை போடக்கூடியவன் தீங்கை விட்டும். அதே மாதிரி குல்லாவது ரப்பில் ஃபலக்கு படிக்கிறீங்க, மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாவிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்தவற்றின் தீங்குகளை விட்டும். அப்போ தீங்குகளை விட்டும், கெடுதியை விட்டும், கெட்டவனை விட்டும், அசிங்கத்தை விட்டும், நோயை விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தர்றீங்கன்னு வைங்களேன், மீன் போட்டுற வேண்டியதான். அப்போ ஒன்றை விட்டு இதெல்லாம் கெட்டதுக்கு வரும். இதெல்லாம் எதுக்கு வரேன்? வேணாண்டு ஒதுக்கி தள்ளக்கூடிய விஷயங்கள் சைத்தான் ஒதுக்கி தள்ளுற ஒரு ஆள் தானே, தீங்குகள் ஒதுக்கி தள்ளக்கூடியது தானே. அப்போ தீங்கு, கெட்டவன், கெட்டது, அசிங்கம், நாத்தம், இந்த மாதிரியான பொருள் தரக்கூடிய சொல்லோடு சேர்த்தோம்னு சொன்னால் அதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், அதை விட்டு நான் ஒதுங்கி கொள்கிறேன், அதை விட்டு விலகி கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கு என்ன வரும்? இந்த மின் என்பது வரும். அப்போ சில பயன்பாடுகளில் வந்து மின் வந்தால் அதிலிருந்து இதிலிருந்து அது ஒரு அர்த்தம். அது எதுக்கு எந்த இடத்துல வரும்? ஒரு காரியத்தை வந்து நம்ம எந்த இடத்திலிருந்து எந்த நேரத்திலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்தை சொல்வதாக இருந்தால் என்ன போட்டுக்குருவோம்? மின் போட்டுக்குருவோம். அல்லது ஒன்று மின் வேணாம், அதை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் என்ன செஞ்சிடனே அந்த மின்னு வந்து அதை விட்டும் இதை விட்டும்ங்கிற அர்த்தத்துக்கு வரும். இது கம்மி. அதிலிருந்து இதிலிருந்துன்னு சொல்வது தான் ஜாஸ்தியாக வரும். இது ஒரு மின்னுடைய அர்த்தத்தில் அது ஒரு அர்த்தம். அடுத்ததாக வந்து இந்த மின்னுடைய இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு அதிகமான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதில் வந்து ஒரு சிலதை குறிக்கிறது. மின் வந்து என்னது? அதாவது ஒரு பொருளை சொல்லிவிட்டு அந்த பொருளில் வந்து சில பொருளை நம்ம எடுக்கிறோம். அதாவது காசு குவிந்து கிடக்கிறது, மூட்டையாக இருக்கிற மலையாக காசு குவிச்சு வச்சுருக்கிறாங்க. அந்த காசு குவியல்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க. எடுக்கும்போது எப்படி செய்வோம்னு கேட்டால் அகது தூ, நான் எடுத்தேன். அகது தூனா என்ன அர்த்தம்? நான் எடுத்தேன். மினத்தராஹிம் என்றால், தராஹிம் என்றால் திர்கம் என்பதனுடைய பன்மை தராஹிம். திர்கம் என்றால் ஒரு வெள்ளிக்காசு, தராஹிம் என்றால் வெள்ளிக்காசுகள். அப்போ இந்த அகது நான் எடுத்தேன்
மினத்தராஹிமி வெள்ளி காசுகளிலிருந்து எடுத்தேன்றது தான் என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த குவியலில் இருக்கிறது வந்து கொஞ்சத்தை எடுத்தேன்னு அர்த்தம். மின் என்பதுக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம் செய்யணும், ஒரு அதிகமான ஒரு பொருளோட ஒரு மின்னை சேர்த்துட்டு அதில் வந்து எடுத்தேன் அப்படி அந்த மாதிரி அர்த்தம் வந்துச்சுன்னு சொன்னால் வெள்ளி காசுகளை எல்லாத்தையும் எடுத்தேன்ட்டு வராது, வெள்ளி காசுகளில் இருந்து எடுத்தேன்ட்டு வராது. அந்த காசுகளில் கொஞ்சம் எடுத்தேன் சிலது என்கிற ஒரு அர்த்தம் வருவதற்காக வேண்டி எந்த வரும் இந்த மின்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதாவது சிலது எப்படி உதாரணமாக குர்ஆனில் கூட எடுத்துக்கிறங்களேன். நமக்கு 2வது அத்தியாயத்தில் 125வது வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தில் வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க இல்லையா, ஹஜ்ஜிக்கோ உம்ராவுக்கோ போகிறாங்க. போகிறவங்களுக்கு ஒரு கட்டளை இடுறான். என்ன கட்டளைன்னு கேட்டால் ஒத்தஹிது, இதான் கட்டளை. ஒத்தஹிது இது இத்தகதங்கிற சொல்லிருந்து வந்த ஏவல் வினை. இத்தகதை பற்றி பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டோம். அது இஃப்தாலங்கிற ஒரு அமைப்பு. இஃப்தால அமைப்புக்கு ஒரு சிறப்பு சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம்? இஃப்தால அமைப்பில் அலிஃபு வாவு ஏ இந்த சொல்லு முதல் சொல்லாக இருந்தால் அந்த சொற்களை இஃப்தாலன்னு மாற்றினோம் என்று சொன்னால் அந்த வாவு ஏ அலிஃபை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தேயை மாற்றிக்கிடுவாங்க. அப்போ இவ்தகதன்னு சொல்லாமல் இத்தகதன்னு சொல்லுவாங்க. அதில் ஏவல் வினை வந்து இத்தஹித், இத்தஹிதா, இத்தஹிது. இத்தகத என்றால் ஏற்படுத்தி கொண்டான். இத்தஹிது நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். என்னத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்றால் இந்த முசல்லன்று வருதில் முசல்லா தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இத்தஹிது இது கவனித்து இத்தஹிதுங்கிறத கவனத்தில் வைங்க. இத்தஹிது நீங்கள் நம்ம மின்னுக்கு இனிமேல் தான் வரப்போகிறோம். இத்தஹிது நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எதை ஏற்படுத்தி கொள்ளுங்கள்? முசல்லன் தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எங்கே தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொள்வது? மின் மகாமி இப்ராஹீம், மகாம இப்ராஹீமில் ஒரு பகுதியில். இந்த மின்னுக்கு சிலன்ற அர்த்தம். மகாம இப்ராஹிம்ங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஒரு ஏரியா. அந்த பெரிய ஏரியாவில் இருந்து கொஞ்சமாச்சும் நீங்கள் தொழுதுக்குறங்க. மகாம இப்ராஹிம்ங்கிறது ஒரு பெரிய அந்த மகாம இப்ராஹிம்டா எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால் காபாவுக்கு வந்து 4 பக்கமும் நம்ம சுற்றி தொழுகிறோம். காபத்துல்லாவுக்கு 4 பக்கமும் நின்று தொழுகிறோம். அந்த காபத்துல்லாவுக்கு வந்து ஒரு வாசலுங்க இருக்கிற காபத்துல்லாங்கிறது. இப்போ நம்ம வந்து வெளியே நின்று தொழுகிறோம். அந்த காலத்தில் இப்ராஹிம் நபி காலத்தில் வந்து வெளியே நின்று தொழுகிறதுக்கு காபா கட்டலை, உள்ளுக்குள்ளே போய் தொழுகிறது தான் கட்டினாங்க. அதுக்கு தான் கதவுலாம் இருக்குது. அவங்களுடைய பள்ளிவாசல் அதுதான். உள்ளே போய் தொழுவாங்க. உள்ளே போய் தொழுவும் பொழுது உள்ளே போய் 4 திசையும் தொழுவ முடியாதுல்ல. வாசலில் நுழைஞ்சாங்கன்னா வாசலுக்கு நேர் ஆப்போசிட் சைடில் தான் தொழுவாங்க. நுழைஞ்சாங்கன்னா நுழைஞ்சபடிப்பா தொழுவாங்க. அப்போ அந்த வாசல் இருக்கிற பகுதி இருக்குல்ல, அந்த வாசல் பக்கம் உள்ள அந்த ஏரியாவுக்கு பேர் தான் மகாம இப்ராஹிம். மகாம இப்ராஹிம்டா எதுன்னு கேட்டால் காபாவுக்கு இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, 4 பக்கம் இருக்குது. எந்த பக்கத்தில் வந்து வாசல் வைத்திருக்கிறார்களோ கிழக்கே இருக்குது. கிழக்கை இருந்து மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய அந்த திசைக்கு பேர் தான் மகாம இப்ராஹிம். நீங்கள் வந்து 4 பக்கத்துலேயும் தொழலாம் என்று இருந்தாலும் இந்த மகாம இப்ராஹிம்ங்கிற இவ்வளோ பெரிய ஏரியா இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு தொழுகையை இந்த திசையில் ஒரு தொழுகையாக தொழுதுருங்க. 3 திசையில் நீங்கள் தொழாட்டாலும் பரவாயில்லை. 4ஆவது திசையில் நீங்கள் விரும்பும் இடத்துல நீங்கள் தொழுதுக்கிறங்க. அந்த ஹஜ்ஜுக்காக நீங்கள் போய் பல வக்து தொழுகைகளை நீங்கள் தொழ வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் பொழுது நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா ஒரு சில தொழுகைகளையாவது மகாம இப்ராஹீமின் ஏதாவது இடத்திலே ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ காபாவுடைய இந்த வாசல் இருக்குதுக்கு இது காபான்னு இருக்குது, இதுதான் காபா. இது காபாவுடைய வாசல். இந்த பக்கம் ஒரு பெரிய ஏரியா இருக்குல்ல, இது காபாவுடைய வாசலை நோக்கி, காபாவுடைய வாசல் இருக்கிற பகுதியை நோக்கி நீங்கள் தொழுதுட்டீங்கன்னு சொன்னால் மகாம இப்ராஹீமில் தொழுதுட்டீங்கன்னு அர்த்தம். மகாம இப்ராஹிம்னா இப்ராஹிம் வணங்கின இடம்னு அர்த்தம். அவருடைய பள்ளி வாசலுக்கு அவருக்கு கிபிலா அதுதான். நமக்கு தான் 4 கிபிலா. இப்ராஹிம் நபி கிபிலா எது? காபாவுக்கு உள்ளே போய் அவர் தொழுவார்ல, அது ஒரு திசையை தான் தொழுதுருப்பார். அந்த திசை தான் கிழக்கிலிருந்து மேற்கு. அப்போ கிழக்கிலிருந்து மேற்கு பகுதியை நோக்கி என்ன செய்யுங்க, தொழுதுக்குறங்கன்றதுக்கு அர்த்தம். இதை பற்றி விரிவாக உங்களுக்கு மகாம இப்ராஹிமை பற்றி
தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட குர்ஆன் வசனங்கள் என்கிற அந்த தலைப்பிலையும் விளக்கியிருக்கிறோம். குர்ஆனுடைய தமிழாக்கத்திலையும் அந்த குறிப்புகள் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துக்குங்க. 2வது அத்தியாயம் 125வது வசனத்தை எடுத்தால் அதில் மக்காம இப்ராஹிம்ங்கிற இடத்துல ஒரு நம்பர் போட்டிருப்போம். அதை அந்த நம்பரை போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் வரேன், மக்காம இப்ராஹிம் பற்றி விளக்கம் அதில் கிடைக்கும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ மக்காம இப்ராஹிம் முழுசு நம்ம தொழுவு சொல்கிறானா, இல்லை கொஞ்சம் தொழுவு சொல்கிறானா? மக்காம இப்ராஹிம்ங்கிறதே பெரிய அளவிலான ஒரு பகுதி. அதில் ஏதாவது ஒரு இடத்துல நீ தொழுதுக்குங்க. அப்போ மின் வந்ததுனால மக்காம இப்ராஹிமின் ஒரு பகுதியில், ஏதேனும் ஒரு பகுதியில் அர்த்தம். மின்னுக்கு என்ன அர்த்தம் வருது? இப்போ மின் என்பதற்கு அதிலிருந்து இதிலிருந்து என்ற அர்த்தம் வராமல், அதை விட்டும் இதை விட்டும் என்ற அர்த்தம் வராமல், இங்கே என்ன அர்த்தம் வருது? அதில் ஏதாவது ஒன்றை, ஏதாவது ஒரு சிறு இடத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், ஒத்தகிது ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மின் மக்காமி இப்ராஹிம், மக்காம இப்ராஹிமின் ஏதேனும் ஒரு இடத்தில், ஏதேனும் ஒன்றுங்கிறது தான் மின்னுடைய அர்த்தம். மின்னுக்கு மூட்டு அர்த்தம் இருக்கான்னு, மின்னுக்கு அந்த தபையில், அதாவது சிலதை காட்டக்கூடிய மின்னுடைய அர்த்தம் இது. சிலது என்பதை திருகத்தை எடுத்தேங்கிறோம்ல, அகத்து திருகம்னா திருகத்தை எடுத்துக்கிட்டேன்னு அர்த்தம். அகத்து மின திருகம்னா திருகத்தில் இருந்து கொஞ்சம் எடுத்தேன், நிறைய வச்சுருந்தாங்க, நான் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் மின் போடுவாங்க. அந்த மின்னுக்கு என்ன மீனிங் வரும்? அவற்றில் சிலதை. அப்போ சிலதுங்கிற அர்த்தத்தை, எதை மின்னுக்கு பின்னாடி போடுறோமோ அது அனைத்தையும் நம்மளை எடுக்காமல், அல்ல அனைத்தையும் குறிக்காமல் ஒரு சிறு பகுதியை நாம் குறிச்சின்னு வைங்க, அந்த இடத்துல வந்து மின்னுக்கு என்ன அர்த்தம்னா சிலங்கிற ஒரு அர்த்தம் வரும். ஒரு விருந்துக்கு போகிறீங்க, பழங்கள் நிறைய தர்றாங்க, பழங்களை குவிச்சு வச்சு தர்றாங்க. அக்கல்த்து நான் சாப்பிட்டேன், மின சமராத்தி, அவ்வளோ பழத்தையுமா சாப்பிட்றீங்க? எல்லா பழத்தையும் சாப்பிட மாட்டீங்க. பழங்களில் சிலவற்றை நான் சாப்பிட்டேன். அக்கல்த்து மின சமராத்தி, அந்த மின்னுக்கு என்ன அர்த்தம்? சிலவற்றுன்னு அர்த்தம். அக்கல்த்து நான் சாப்பிட்டேன், மின சமராத்தி, கனிகளில். சமரத்துன்னா ஒருமை, சமராத்தி என்றால் பன்மை, கனிகள். மின சமராத்தின்னு சொன்னால் கனிகளில் இருந்து என்ற அர்த்தம் சரியாக பொருந்தலை. அங்கேருந்து ஸ்டார்டிங்காக பண்ணுறோம். கனிகளில் கொஞ்சத்தை சாப்பிட்டாங்க, வகையாக வச்சுருந்தாங்க, ஆப்பிள் திராட்சை நிறைய வச்சுருந்தாங்க, அதில் கொஞ்சத்தை நான் சாப்பிட்டேன். அக்கல்த்து மினல் சமராத்தி, சமராத்திலிருந்து கொஞ்சம் சாப்பிட்டேன். இப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு என்ன வரும்? மின் என்று வரும். அதே மாதிரி ஓ மினன் நாசி, மைய கூட ஆமன்னா பக்கராவில் வருதுல, ஓ மினன் நாசி, நாசுன்னா மனிதர்கள், மினன் நாசி மனிதர்களில் உள்ளனர், மைய கூழு இப்படி சொல்பவர்கள் உள்ளனர்னு இருக்குது. எல்லாருமா உள்ளனர்? நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று இங்கே வந்தால் சொல்கிறாங்க, அங்கே போனால் உங்களை சேர்ந்தாள்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடியவர்கள் மனிதர்கள் இருக்கிறார்கள்னா இதுக்கு என்ன அர்த்தம்? மினன் நாசிக்கு மனிதர்களில் இருந்துன்னு அர்த்தங்க செய்யக்கூடாது, மனிதர்களை விட்டும்னு அர்த்தம் செய்யக்கூடாது, பொருந்தாது. மனிதர்களில் சிலர் உள்ளனர். மினன் நாசிக்கு என்ன அர்த்தம்? மினன் நாசி, இந்த மின்னுக்கு சிலர்னு அர்த்தம், உள்ளனருங்கிறது மறைஞ்சு கிடக்குது. ஓ மினன் நாசி, மனிதர்களில் உள்ளனர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது சிலர் போடாட்ட கூட என்ன அர்த்தம்? நம்ம தமிழ் பாஷையில் மனிதர்களில் உள்ளனர்னா கொஞ்சம் பேர் இருக்கான்னு அர்த்தம். அப்போ அந்த மின்னுக்கு என்ன அர்த்தத்துக்கு இங்கே வந்திருக்குன்னு கேட்டால், ஓ மினன் நாசி, மனிதர்களில் சிலர் உள்ளனர். இந்த மின்னுக்கு என்ன அர்த்தம்? சிலர். அப்போ அதிகமான ஒரு விஷயத்தை குறிக்கிற ஒரு சொல்லோட மின்ன போட்டோம் என்று சொன்னால், அங்கே வந்து அதிலிருந்து இதிலிருந்துன்னு அர்த்தம் செய்ய பொருந்தாவிட்டால், அதை விட்டும் இதை விட்டுங்கிற அர்த்தம் செய்ய முடியாவிட்டால், மூணாவது அர்த்தம் நம்ம எதை செய்யணும்? சிலர்னு அர்த்தம் செய்ய வேண்டியதான். மினன் நாசி, மனிதர்களிலே சில பேர் இருக்கிறார்கள், என்னது மைய கூழு சொல்பவர்கள் இருக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க? ஆமன்னா பில்லாகி ஒல்லியோமில்லாகன்னு சொல்கிறார்கள். அதே மாதிரி 88வது அத்தியாயத்தில் 5வது வசனம், துஸ்காமின் ஐனி நானியா, ஊற்றுகள் நீரூற்றுகளிலிருந்து புகற்றப்படுவார்கள். நீரூற்றுகளில் இருந்து புகற்றப்படுவாங்க, அம்புட்டிமா புகற்றப்படுவாங்க. நீரூற்றுகளில் இருந்து சிலவற்றை, சிறிதளவு நீரூற்றில் வர்றது லட்சக்கோடான கோடி மக்கள் குடிக்கிற அளவுக்கு அந்த ஊற்றில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன். அம்புட்டையுமா ஒரு ஆள் குடிக்க கொடுப்பான்ல, குடிக்க ஒருத்தன் குடிக்கவா செய்வான்? செய்ய மாட்டான். அப்போ என்ன அர்த்தம்?
நீரூற்றுகளில் இருந்து புகட்டப்படுவார்கள் என்று சொன்னால் அதில் ஒரு பகுதி புகட்டப்படுவார்கள், அதில் கொஞ்சம் ஒரு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யும், இந்த மின் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இது மின் என்பதனுடைய மூணாவது அர்த்தம். மூணாவது ரெண்டு அர்த்தம் என்னது? ஒன்று அதிலிருந்து இதிலிருந்து, அது ஒரு அர்த்தம். அது எதுக்கு பயன்படுத்தின? ஒரு செயலை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருந்து துவக்கினால் அல்லது ஒரு இடத்திலிருந்து துவக்கினால் அதை பற்றி நம்ம பேச விரும்பினால் அதில் போய் அந்த மின் என்பதை சேர்த்து கொண்டால் அங்கே என்ன அர்த்தம் வரேன்? அதிலிருந்து இதிலிருந்து. ஒன்றை விட்டு ஒதுங்கி கொள்றவத்தை பேசுவதாக இருந்தால் அதில் மின்னு போட்டோம் என்று சொன்னால், இது அன்கிற வார்த்தை தான் அதிகமாக அதுக்கு உள்ளது, குறைவாகத்தான் மின்னு வரும். அந்த மின் என்பதை போட்டோம் என்று சொன்னால் அதை விட்டும் புறக்கணித்தது, அதை விட்டும் இதை விட்டும் சைத்தானை விட்டு இப்படி கெட்டதுகளை சொல்லி அந்த கெட்டது வேணாம் என்று சொல்லக்கூடிய வாக்கிய அமைப்புகளாக இருந்தால் அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சைத்தானை விட்டு இப்லீஸை விட்டு கெட்டவனை விட்டு தீங்கை விட்டு நோயை விட்டு முசீபத்தை விட்டு அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துக்கு நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் மின் என்பதை போட்டுக்கலாம். அன்கிறது தான் அதிகமாக போடுவார்கள். இருந்தால் மின் என்பது அதுக்குரிய அர்த்தமாக உண்டு. அதுக்கு குர்ஆனில் ஹதீஸில் ஆதாரங்கள் கிடைக்கிறது. அது ரெண்டு அர்த்தம் பார்த்தா மூணாவது அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஒரு பன்மையான ஒரு சொல்லில் மின்ன சேர்ப்பாங்க. தராஹிம் திருகங்கள், சமராத்து கனிகள். அப்போ மின சமராத்தி கனிகளில் இருந்துன்ற அர்த்தமும் செய்யலாம். அந்த மாதிரி அது பொருந்தக்கூடியதாக இருந்தால், அது பொருந்தாதாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, கனிகள்னு பன்மையாக இருக்குது, மின சமராத்தி அம்புட்டு கனிகளும் ஒரு திங்க மாட்டான். மின சமராத்தின்னு சொன்னால் கனிகளில் சிலவற்றை, திருகங்களில் சிலவற்றை. அப்போ நீங்கள் ஒரு டூர் போகிறீங்க, டூர் போட்டு என்ன செய்யுங்க, பல ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்க, என்ன செய்வீங்க, நான் சாஃபர்த்து பிரயாணம் பண்ணி போனேன். இல்லல் பிலாதுன்னா ஊர்கள்னு அர்த்தம். பிலாதுன்னா ஊர்கள்னா எல்லா ஊருக்குமா போனீங்க, சில ஊருக்கு போயிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பன்மையாக சொல்லும் பொழுது அனைத்தையும் சொல்லாமல் அதில் சிலதை சொல்கிற ஒரு வழக்கம் இருக்கிற அடிப்படையில் தான் அந்த மின் என்பதை இந்த ஒரு பயன்பாட்டுக்கும் பயன்படுத்துவார்கள். அதனால் அது மின் மக்காம் இப்ராஹிம் என்பது அதுக்கு ஒரு உதாரணம். அடுத்ததாக அதாவது என்ற ஒரு அர்த்தத்துக்கு மின் வரும். நாலாவது அர்த்தம் என்னது? ஒரு சொல்ல சொல்லி அதை விளங்காமல் இருக்குன்னு வைங்களேன், விளக்குவதற்கு இன்னொரு சொல்ல சொல்கிறது. முதல்ல ஒரு வார்த்தையை சொல்லிடுறது. தெளிவாக உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், வெள்ளை கயிறிலிருந்து கருப்பு கயிறு தெளிவாகிற வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள் குர்ஆனில் இருக்குது. நோன்பு காலத்தில் என்ன செய்யுங்க, நீங்கள் குழு வசரபு ஹத்தா எத்த பையனலுக்குமுள் ஹைத்துல் அபியலோ மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ரின் தான் இருக்குது. இதில் என்ன வருது? ஹத்தா எத்த பையனலுக்கும், உங்களுக்கு தெளிவாகும் வரை, அல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்தில் அஸ்வதி, கருப்பு கயிறிலிருந்து வெள்ளைக்கயிறு தெளிவாகும் வரை. வெள்ளைக்கயிறுனா என்னது? வெள்ளைக்கயிறுனா வெள்ளைக்கயிறு தான் அதுக்கு அர்த்தம். ஆனால் அதை நாடி இது சொல்லப்படவில்லை. வேறு எதை நாடி சொல்லப்படுது என்று சொன்னால், இப்போ வெள்ளைக்கயிறுன்னு சொல்கிறோம். வெள்ளைக்கயிறுன்னு சொன்னால் வெள்ளைக்கயிறை புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுறது? உன்னோடக்கு உலகிட்ட என்ன செய்கிறது என்பதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், மினல் ஃபஜ்ரி, இந்த மின்னை போட்டு விளக்குறான். மினல் ஃபஜ்ரி, ஃபஜ்ரு எனும், ஃபஜ்ரு என்ற வெள்ளை கயிறு. இந்த மின்னுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றை விளக்குவதற்கு என்ன செய்வோம்? என்றன்னு போடுவோம்ல. ஒரு ஆளுக்கு 2 பேர் இருக்கு, அப்துல் காரமும் புரியாது. அதான் அவனு ஒரு பட்ட பேரை சொல்லி, அந்த பட்ட பேரை சொல்லி என்ற இப்ராஹிம்டா புரிஞ்சிருமா இல்லையா? அந்த குள்ளன் என்ற இப்ராஹிம், ஓ அவனா? அந்த என்றங்கிறது, என்ற எனும் இந்த சொல்லை எதுக்கு நம்ம தமிழில் பயன்படுத்துவோம் என்றால், ஒன்றை சொல்லி அது விளங்காது என்று நம்ம கருதினால் அதை விளக்குறதுக்கு இன்னொரு சொல்ல போடுவோம். போடும்போது அதில் தமிழில் என்ன செய்வோம்? என்றன்னு போடுவோம்ல. அரபில் என்ன செய்யுங்கன்னா, அந்த இன்னொரு சொல் போடுறீங்களே, அதில் மின் என்பது சேர்த்து விட்ருங்க. சேர்த்து விட்டால் அந்த மின்னுக்கு என்ன அர்த்தம் செய்யணும்? என்ற. இப்போ இங்கே அர்த்தம் செஞ்சு பாருங்கள். ஹத்தா எத்த பையன குழு, குழுன்னா சாப்பிடுங்கள். மஷ்ரபு குடியுங்கள். எது வரைக்கும் குடியுங்கள்? ஹத்தா எத்த பையன லக்கும், உங்களுக்கு தெளிவாகும் வரை. அல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்தில் அஸ்வதி, கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவாகும் வரை, கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவாகும் வரை உண்ணுங்கள்ன ஒன்றுன. சில சகாபாக்கள் விளங்காமல் தலைமாட்டில் வெள்ளை கயிறை வச்சுக்கிட்டுலாம் பார்த்துட்ருக்கான், வெள்ளை கயிறு தெரியுதான்னு தெரியும்.
வெள்ளைக்கயிறு வெள்ளைன்னு தெரிஞ்ச உடனே சாப்பிட்லான்னு விளங்கிட்டார் அவர். வெள்ளைக்கயிறு என்று அங்கே சொல்லுவது எதை சொல்கிறான்ல, ஃபஜரை தான் சொல்கிறான். அப்போ மக்கள் வந்து தப்பாக விளங்கிடுவாங்கும் போது மினல் ஃபஜ்ரி, ஃபஜ்ரு என்ற வெள்ளை கயிறு உங்களுக்கு தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள். அப்போ மின் என்பதற்கு என்ன அர்த்தம் வரும்? என்றங்கிற ஒரு அர்த்தமும் வரும். என்ற எனும் எப்போ வரும் என்று கேட்டால், ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அதை 2 விதமாக புரிந்து கொள்வார்கள் என்று நம்ம நினைக்கிறோம். அவன் 2 விதமாக புரிந்து கொள்ளாமல் ஒரு விதமாக தான் புரியணும் என்று சொன்னால், அந்த ஒரு விதத்தை குறிப்பிடுவோம்ல, அதில் ஒரு மின்னை போட்டு விட்ற வேண்டியது. மின்னை போட்டு விட்டால் என்ன ஆயிரும்? என்றங்கிற அர்த்தம் வந்துடும். இது குறித்து கொஞ்சம் கூடுதல் விவரம் இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.